இதை பார்த்துங்க. பொது கழிப்பிடம் நகராட்சி திட்டம் வந்து 2023-2024 பப்ளிக் டாய்லெட்டு பொது கழிப்பிடம் கட்டணம் இல்லா கழிப்பிடம். ஆனா கட்டியிருக்காங்க, திமுக ஆட்சியில தான் கட்டியிருக்காங்க. நாங்க இல்லைன்னு சொல்லுங்க. இங்க வாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு வராத இந்த கட்டிடத்தை கட்டி என்னங்க போகணும்? அப்புறம் எதுக்குங்க இதை கட்டியிருக்கணும்? இப்போ நாங்கள் இதை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு? திமுக பீரியட்ல கொண்டு வந்தது அதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க பீரியட்ல கொண்டு வந்து சொல்லிட்டு வீடியோ போறாங்க. நீங்க திறந்து வச்சு பயன்பாட்டுக்கு வச்சிருந்தா நாங்க ஏங்க அதை வந்து திறக்க போறோம்? நாங்க ஏன் அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர போறோம்? இந்த இது பூட்டி இருக்கிறதுனால அங்க பாருங்க, இதுவான அது என்ன தெரியுதா? கட்டண கழிப்பிடம். வரக்கூடிய மக்கள் அங்க போறாங்க. அப்புறம் இது பொது கழிப்பிடம். இது எந்த நிதியில கட்டினது? இது யாருக்காக கட்டினது? இந்த பாத்ரூம் இங்க திறந்து இருக்கிறது, மூடி இருக்கிறதுனால சாதாரணமா பக்கத்துல வந்து நின்றுட்டு யூரின் போயிட்டு போறாங்க. அதை நான் காமிச்சிருப்பேன், ஆனா அதை காமிச்சா அது தப்பாயிடும். இப்போ 2 பேர் வந்து யூரின் போயிட்டு போனாங்க இந்த பாத்ரூம் பூட்டி இருக்கிறதுனால. சரி, ஜென்ட்ஸ் அப்படி போயிடுறாங்க, லேடிஸ் காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இதே வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து மேல வந்து மேற்கூரை காட்டுறேன். புது பஸ் ஸ்டாண்டு மேற்கூரையை காட்டுறேன். அது எந்த ஒரு லட்சணத்துல இருக்குதுன்னு நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய தொகுதி டிஎம்கே எம்பி, இப்போ எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே. இதுக்கு முன்னாடியும் டிஎம்கே 10 வருஷமா டிஎம்கே எம்எல்ஏ. இது வந்து 5வது வருஷம். 10 வருஷமா டிஎம்கேவோட கூட்டணியில் ஒரு எம்பி, இப்போ டிஎம்கே எம்பி. ஆனா புது பஸ் ஸ்டாண்டோட மேற்கூரையோட நிலைமை என்னன்னு பாத்துங்க, 2010 கட்டினது, சரிங்களா? ஆனா இப்போ அதோட நிலைமையை பாத்துங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை வண்டிங்க வருது, எத்தனை வண்டிங்க போகுதுன்றத கணக்கு பார்த்துங்க, சரிங்களா? அதே மாதிரியே நைட்டு 7 மணிக்கு பூங்காவை பத்தி அவர் பேசியிருந்தாரு. 7 மணிக்கு இதுல நான் வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். 7 மணிக்கு பூங்காவோட நிலைமை என்ன இருக்குதுன்னு பாருங்க. பஸ் ஸ்டாண்டு கிளிப்பையும் ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திச்சு அதை போடணும். நான் போட்டவங்களை தப்பு சொல்லலை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மக்களுக்காக நல்லது செய்யறதுக்கோசம் தளபதியோட ஆட்சி இங்க வந்திருக்கு. நீங்க ஏதாவது ஒரு குறைன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அதை எங்க தலைவர் தளபதி அவர்கள் அந்த துறையினர்களிடம் சொல்லி அதை நிறைவேற்றுவாரே தவிர இந்த ஆட்சியில இது வந்து இதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க போறது இல்லை, சரிங்களா? மக்களாகிய நீங்கள் தான் இந்த வீடியோவுக்கு கரெக்டான ஒரு பதிலை சொல்லணுமே தவிர்த்து வேற யாரும் இங்க பதில் சொல்லக்கூடாது. உங்களுடைய பதில் தான் மாற்றத்தை உண்டாக்கும், மாற்றத்தை கொண்டு வரும். இது எல்லாத்தையும் மாற்றணும்னா நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். இது மட்டும்தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சிந்திச்சு வாக்களிச்சு எப்படி தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சர் அரியணையில ஏற வச்சிங்களோ அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, இன்னும் 5 மாசத்துல வரும். உங்களுடைய ஏரியாக்கள்ல உங்களுடைய அண்ணா, உங்களோட தம்பியா, உங்களோட மகனா, தலைவரோட தம்பியா, தலைவரோட அண்ணா, தலைவரோட பையனா, அவங்கவுங்க ஏரியால நிற்பாங்க தலைவரோட ஆசீர்வாதத்தோட. நீங்க தலைவரை நம்பி தலைவரா நிக்கிறதா நினைச்சு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் வாக்களியுங்க. இந்த வீடியோவில் நான் பேசுனது ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சுட்டி காட்டலாம், அதுக்கான பதில் வீடியோவும் வரும். இது மட்டுமே தவிர்த்து வேற எந்த உள்நோக்கத்துக்காகவும் யார் மனதையும் புண்படுத்தவும் நான் இந்த வீடியோ எடுத்து போடலை. இதை நல்லா சிந்திச்சிங்க.